உங்க வீடியோ பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோல நம்ம ஓல்டு வெர்சஸ் நியூ ஸ்விட்ச் கேஸ் இன் ஜாவா பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எதுக்கு ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்றோம்? நம்ம கிட்ட மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த மெனி ஆப்ஷன்ஸ்லயுமே எனக்கு ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடு மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி எனக்கு அதான் அவுட்புட்ல வரணும். ஸோ அந்த மாதிரி பிளேசஸ்ல நம்ம வந்து ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓல்டு ஸ்விட்ச் கேஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கேஸ் கொடுப்போம். ஸோ கேஸ்க்கு அப்புறம் கோலன் வைப்போம். நெக்ஸ்ட் பிரேக் கம்பல்சரியா யூஸ் பண்ணி ஆகணும். பிரேக் கொடுக்காட்டி என்ன பண்ணும்? அவுட்புட் நமக்கு ராங்கா வரும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு மெனி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ரைட்டா? ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம கோலன் வச்சு அதை பிரிண்ட் பண்ண எழுதிட்டு நெக்ஸ்ட் பிரேக் கொடுத்து இந்த மாதிரி வந்து இது குட் ப்ராக்டிஸா இல்லை. இதனால நம்ம என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணோம்னா பிரேக் யூஸ் பண்ணனா ப்ரீவியஸா சொன்ன மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் ராங்கா வரும். ஸோ இந்த பிரேக் கொடுக்காத கண்டிஷன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கால்டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓல்டு ஸ்விட்ச் கேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்ட்டு டே எனக்கு நான் கேஸ் 2ல இருக்க டே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, இப்போ இன்ட்டு டே 2 கொடுத்தாச்சு. இன்ட்டு டே 2 நெக்ஸ்ட் ஸ்விட்ச் அதில் நம்ம டே பாஸ் பண்ணுவோம் கரெக்டா? ஸோ கேஸ் 1ல நான் 1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? மண்டே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பிரேக் கேஸ் 2 டியூஸ்டே பிரிண்ட் ஆகணும். பிரேக் கொடுக்கும். கேஸ் 3 வென்ஸ்டே பிரேக். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி தான் கொடுப்போம். இப்போ நான் இதை ரன் பண்றேன். நம்ம எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்ன? டியூஸ்டே. நம்மளுக்கு டியூஸ்டே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் பிரேக் கொடுக்கல. ஸோ பிரேக் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? பாருங்க, எனக்கு டியூஸ்டே அடுத்து வென்ஸ்டே இது ரெண்டுமே வந்திருக்கு. இப்போ பிரேக் கொடுக்காதனால கேஸ் 2ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எனக்கு எல்லா அவுட்புட்லயும் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு கோட் லாங்காகவும் இருக்கு. ஸோ பிரேக் மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லாஜிக்கு கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து நியூ ஸ்விட்ச் கேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ ஸ்விட்ச் கேஸ்ல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஆரோ யூஸ் பண்ணுவோம். கோலன் இருக்க பிளேஸ்ல கோலனை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஆரோ யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் கீவேர்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வந்து கோடு வந்து கிளீனா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ அதே கோட் தான் இருக்கு. இப்போ நான் என்ன சொன்னேன்? கோலனுக்கு பதிலாக நான் வந்து ஆரோ கொடுத்தாச்சு. காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பேசணும். இங்கே நம்ம பிரேக் கொடுக்கணும் அவசியம் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி கேஸ் 2 அண்ட் கேஸ் 3 பண்ணிடலாம். ரன் பண்ணுவேன். எனக்கு டியூஸ்டேன்னு அவுட்புட்ல வந்துருச்சு. அங்க நம்ம எத்தனை லைன்ஸ் யூஸ் பண்ணோம்? கோட் 1 கோலன் அது ஒரு லைனு, நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணணும் செகண்ட் லைனு, தேர்ட் பிரேக். அப்போ நம்ம 3 கேஸுக்கு 9 லைன்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனா நியூ ஸ்விட்ச் கேஸ்ல பாருங்க 3 லைன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பிரேக் யூஸ் பண்ணல. ஸோ கோட் பார்க்கும் நமக்கு கிளீனா இருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து இப்போ நான் 1 to 5 வந்து இன்புட்ல பாஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அது வீக் டேஸ் காமிக்கணும். 6, 7 கொடுத்தேன்னா எனக்கு வீக் எண்டுன்னு காமிக்கணும். ஓல்டு ஸ்விட்ச் கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ கேஸ் 1ன்னு கொடுத்துட்டு கோலன் கொடுத்து நான் உங்களுக்கு வெளியே காமிச்சிடுறேன்.
கேஸ் 1 கோலன் என்ன பிரிண்ட் பண்ணணும்? 1 இருந்துச்சுன்னா எனக்கு வீக் டேஸ். அதுவே கேஸ் 2க்கு அதே மாதிரி பண்ணுவோம். கேஸ் 2, கேஸ் 3 அண்ட் கேஸ் 5 வரைக்கும் வீக் டேஸ்ன்னு கொடுப்போம். 6 அண்ட் 7க்கு வீக் எண்டுன்னு கொடுப்போம். அப்போ நமக்கு 7 into 3 21 லைன்ஸ் நம்ம டைப் பண்ணணும். ஆனா இங்க கேஸ் 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த நம்பரை இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்? வீக் டேஸும் பிரிண்ட் பண்ணணும். கேஸ் 6 and 7க்கு வீக்கெண்டில் பிரிண்ட் பண்ணதும் இன்புட் பார்த்துக்கலாம். F5 கொடுக்குறேன். பாருங்க 5 எனக்கு வீக் டேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ 7 கொடுக்கணும். ஸோ வீக்கெண்டில் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சா? ஸோ நம்ம அந்த ஸ்விட்ச் கேஸ்ல இது எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட் கொடுத்து என்ன பிரிண்ட் பண்ணணுமோ கொடுப்பேன். ஸோ அதே மாதிரிதான் இங்க டிஃபால்ட்டா வீக் டேஸ் ஒரு வீக்கெண்ட் நான் இந்த இடத்துல 9 கொடுப்பேன். அப்போ எனக்கு வீக் டேஸும் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.